வாவ். அதான் மக்களே, இப்போ நம்ம மலேசியாவில் ஜேபியில் சாப்பிட வந்துருக்கோங்க. ஓகே, வாவ், செம பெரிய மீன் அட்டகாசமாக. இப்போ கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆக போகுது மட்டும் பாருங்கள். ஓகேண்ணா, இந்த மீன் ஓ மை காட். அப்போ நம்ம பீஃப் இதெல்லாம் லாவோஸில் சாப்பிட்டோம்ல, ஸோ அந்த சிக்கன் சாப்பிட்டு chicken. Now we are in Malaysia. Posting bagus. Malaysia JB ல இருக்காங்க. பார்த்தியா ஒரு மலேசியா. இது வந்து JB நைட் ஃபுட் மார்க்கெட்டில் இருக்கும். JB night food market. Okay. Telua soup, tom yum. Oh, fish fry. Oi. நம்ம இந்தோனேஷியாவில் போய் சாப்பிடணும் இருக்கா? ஆமாம், அந்த மாதிரி சாப்பாடு நம்ம சொல்கிறதெல்லாம் கை தொட்டா டச்ன்னு பேர் இல்லை அதில். ஆனால் இது வந்து அதோட நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நைட் மார்க்கெட் தாங்க பார்த்துட்ருக்கோம். மலேசியாவில் இருக்க நைட் மார்க்கெட் ஜேபியில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்தோம் 1 ஹவரில். பாருங்க, பவி ஸ்பைசஸ் சிக்கனு இது எல்லாமே இங்கே இந்த கடையோட மெனு. உண்மையாக புளிச்சிக்கிறேன். அதான் மக்களே, இப்போ நம்ம மலேசியாவில் ஜேபியில் சாப்பிட வந்துருக்கோங்க. என்னென்ன ரெடி பண்ணுறீங்க? மீன் ஃப்ரைண்ணே. மீன் ஃப்ரை. ஓகே, என்ன மீன் நம்மளுக்கு? வாவல். அதான் நம்ம பேர் வவ்வால், கருப்பு வவ்வால். ஓகே, ஸோ எண்ணெய் ஊற்றுறாங்க ஃபஸ்ட்டு. நம்மளுடைய மீனை காமிச்சிருக்கேண்ணா நம்ம மக்களுக்கு. ஓகே, வாவ், செம பெரிய மீன் அட்டகாசமாக. இப்போ கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆக போகுது மட்டும் பாருங்கள். பொரிச்சதுக்கப்புறம் அந்த மீன் எப்படி ஆகுது மட்டும் பாருங்கள். ஸோ எண்ணெயை கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்கிறாங்க. நெருப்பு வரும்போது மட்டும் சொல்லுங்கள், நான் சரி போயிடுறேண்ணா. பார்த்தீங்களா, லைட் ட்ரெஸ் கன்று மாதிரி வச்சுக்கிறாரு. கன்னில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாப்புல. இது வந்து கோழி பரட்டல். ஓகே, இது சிக்கன். இது வந்து கோழி பரட்டலுங்க. இது வந்து மீன் வறுவல். ஸோ 2 சைட் டிஷ் சொல்லியிருக்கோம். மலேசியாவில் ஜேபியில் என்ன நம்ம கடை பேர் என்ன? பவி ஸ்பைசிஸ் கிச்சன். நம்ம பவி ஸ்பைசிஸ் கிச்சன் இருக்கோம். உங்கள் பேர் சொல்லையா? கிரி. திரியா? எச்சியா? சிரி. வா சிரி. அது பயங்கரமான ஆப் பேருண்ணா அது, சிரி. ஓகே, நம்மளோட இது வந்து சிக்கன் பரட்டல் ரெடி ஆகுது. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகுது. வவ்வால் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வேற ஒரு ஆளுக்கு வா. நம்ம பீஃப் இதெல்லாம் லாவோஸில் சாப்பிட்டோம்ல, ஸோ அந்த சிக்கன் சாப்பிட்டு. ஓகே, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் இதுவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டாக தான் இருக்குது. போன்லெஸ். ஸோ இங்கே பாருங்க. ஓகேண்ணா, இந்த மீன் ஓகே. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த மீனை பார்ப்போங்க. எப்படியும் ஒரு சைடில் போயின்னு கோழி பரட்டல், ஒரு சைடு போயின்னு சிக்கன். நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கீங்க. வீடியோ எடுக்கிறாரு. ரொம்ப நன்றிண்ணா. ஓ மை காட். அப்பாவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தேவையில்லை. வாவ், சான்ஸே இல்லை. வாவ், சிங்கப்பூர் வந்து ஃப்ளைட்டில் மலேசியா.
எப்படி கரெக்டாக வரும். ஓகே எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. பிடிச்சி எடுத்துருக்காங்க. பார்க்க வந்திருக்கோம். இது வந்து இங்கே ஸ்பெஷலுங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு சாங் டிப்ஸ் காசு போடுற மாதிரி. tak dapat berbagi. ஸோ இது வந்து மலேசியாவோட நைட் மார்க்கெட்டில் வந்துருக்கோங்க. காம்போ Apa bukanlah பேக்ஸு ஐஸ்கிரீம் செய்கிறாங்க பாருங்க. ஓ இதுவா மலேசியாவில் நைட் மார்க்கெட்டை நம்ம ஒரு சுற்றுறோங்க. பாஸ்போர்ட் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நைட் மார்க்கெட்டு, நைட் ஃபுட் மார்க்கெட்டு, நைட் ஷாப்பிங் மார்க்கெட்டு. இதுதான் ஜேபியில் ஒரு கச்சாங் மச்சான் மேங்கோ சுசு தெம்ம லிச்சா. பாருங்கள் ரிவர் சைடு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மார்க்கெட் அந்த சைடு ஃபுல்லாகவே நைட் மார்க்கெட்டு, நைட் ஃபுட் மார்க்கெட்லாம் பார்த்தோம். இப்போ நாங்கள் மறுபடியும் சிங்கப்பூர் போகிறோங்க. ஓகே என்னடா வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது, ஒரு வந்து திருப்பி போகிறேன். இங்கெல்லாம் அப்படி தாங்க. அங்கே மலேசியாவும் சிங்கப்பூரும் அப்படியா. ஸோ சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வந்து சாப்பிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஃபுட்டு வந்து அங்கே இங்கே ரொம்ப சீப்பாகவும் இருக்குமா, நல்லாவும் இருக்குமா. இப்போ நம்ம ஒரு கடையில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நம்ம சிரி அவர் தான் ஓனரு. அவருடைய ஸ்பைஸ் கிச்சனில் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது ஃபிஷ்ஷு சிக்கன்லாம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து சிங்கப்பூர் போக போகிறோம். சிங்கப்பூர் போய்ட்டு நாளையோட பிளானை நாங்கள் நாளைக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நாளைக்கு இதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக என்னோட ட்ராவல் பண்ணிருக்கும் போது தெரியும் உங்களுக்கு. செந்தோசாவில் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் கவர் பண்ணோம். இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து வலிச்சு நிறைய பேர் கவர் பண்ணாத யூனிவர்சல் ஸ்டுடியோஸை நம்ம கவர் பண்ணோம். இப்போ நம்ம ஆப்வியஸ்லி செந்தோசா யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் முடிச்சுட்டு நம்ம சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்துட்டோம். மலேசியாவிலேருந்து மறுபடியும் சிங்கப்பூர் போக போகிறோம். ஓகே ஒன் செகண்ட் சார். பாருங்க மெயின் ரோட்லேயே பீச் மாதிரி செட்டப் இருக்குது பாருங்க. நம்ம பாருங்கலாம் பாருங்க ஜாலியாக உட்காந்துட்டு சூப்பராக டைம் பாஸ் பண்ணுறாங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல மலேசியாவில். பாருங்கள் இந்த பையன் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுனா எடுக்க மாட்டான். ஒரு ஃபேமிலியோடு வரவங்களுக்கு ஃபோட்டோ எடுனா எடுக்கிறான் பாருங்க. சிங்கப்பூரையும் சரி மலேசியாவிலும் சரி இந்த தண்ணியை ஒட்டின மாதிரி தாங்க. தூலாங் லாவோட் கேஎஃப்சி ஜேபியில் இருக்க பாருங்கள். ரெஸ்டாரண்ட், ஹோல் ஃபிஷர்மேன், மெக்டொனால்டு, கேஎஃப்சி இது எல்லாமே இருக்குது பாருங்கள். வர்ஜயா வாட்டர் ஃப்ரண்ட், வெரிஜயா பேர் வந்து என்னப்பா இது கொலஸ்லாம் ஏதோ சொல்கிறாங்க. இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. இது சீஜி வெஜஸ் பொட்டேட்டோ பார்த்தீங்களா எவ்வளோ சீஸ்னு. இது எடுங்க. இது மேஷ் பொட்டேட்டோ. ஜூஜோ பொட்டேட்டோ தான் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கேடா நீ. இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்குதுங்க. அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்றதுலாம். சே
இப்போ நம்ம சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம். அதுதான் செஞ்சுருக்கோம். இது ட்ரை பண்ணுங்களேன். பட் எனக்கு பிடிக்காது. ஒரே ஒரு வாங்கி. ஓகே, இந்த KFC வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷ்டு, அப்புறம் அது ஒரு ஏதோ ஒன்று நம்ம இதில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, கிஸ்மி ஆலையா நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜெயிக்கணும்னா வந்து லோக்கா சாப்பிடுவோம். அவன்லாம் சிக்கனை பிச்சு மேயர் ஆள்றா, வெஜிடேரியன்லாம் சாப்பிட மாட்டான். அப்படியே கீழே தண்ணி தருதா பாருங்க. ரிவர் சைட் வியூ. என்னடா KFC யாருமே நீங்கள் மட்டும் உட்காந்துக்கிறேன் பாருங்களா? ஏன்னா மணி 12 ஆகுது. 12 மணிக்கு மலேசியாவில் உட்காந்துக்கிறோம். 24 hours KFC. எதுக்காக 24 hours? நாங்கள் திருப்பி இன்றைக்கி தான் வந்தோம், சாப்பிட்றதுக்காக வந்தோம். சாப்பிட்டு உடனே போனால் 1 ஹவருக்குள்ளே போனால் 5 டேவே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, அரைவல் கார்டு ஃபில்அப் பண்ணுறதுலாம் திருப்பி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனால் 12 o'clock ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே கழிச்சு போனோம்னா நெக்ஸ்ட் டேவோட நாங்கள் செலக்ட் பண்ணிப்போம். இது கேன்சல் பண்ணணும்டா. இது பண்ணலாமா? கேன்சல் பண்ணி. சிங்கப்பூருக்கு வந்தாச்சுங்க. மலேசியாவுக்கு போயிட்டு 9 o'clock 8:30 சம்திங் போனோம் மலேசியாவுக்கு. இப்போது டைம் ஆகுது கெவின்? 2 o'clock 10, 11, 12, 10, 11, 12, 1, 2, 5 hours. ஸோ 5 ஹவர்ஸில் நாங்கள் இங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போயிட்டு திருப்பி வந்துட்டோங்க. வந்தப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி வந்தது. அதை நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ரொம்ப மணி 2 ஆகுதுனால இப்போ போய் நம்ம படுத்துட்டு நாளைக்கு எழுந்திரிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டேவை காலையில் 6 மணிலேருந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஒரு குட் நைட். நாளைக்கு சந்திப்போம்.